செய்திகள் தொடர்கின்றன. இனி எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை மேம்படுத்துவது குறித்து மட்டுமே முதல்வரை சந்தித்ததாகவும் அரசியல் எதுவும் பேசவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் திருவாரூர் தேர்தல் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் மறுத்துவிட்டார். நான் இன்னைக்கு தேர்தல் சம்பந்தம் மட்டும் ஒரு துளி கூட கிடையாது. முழுக்க இது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி சம்பந்தப்பட்டுள்ள விஷயம். இன்னைக்கு காலையில் நான் அதிகாரிகளோடு நான் பேசின விஷயம், போன வாரம் ஏற்கனவே நான் முதலமைச்சரோட பேசின விஷயம், அதனுடைய தொடர்ச்சி. அது எனக்கு சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கு. தவறானவர்கள் கையில் ஜனநாயகம் சிக்கினால் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாக மாறிவிடும் என்றும் இந்த பயம் வந்தது பாரதிய ஜனதா ஆட்சியில்தான் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பாக நடந்த மிலாது நபி மாநாட்டில் பேசிய அவர், பண மதிப்பிழப்பு அறிவிப்பு வந்த அன்று காங்கிரஸ் கட்சியின் தலைமையே 3 மணி நேரம் தடுமாறியது என்றும் தெரிவித்தார். யாருக்கும் 52 இன்ச் அங்குலம் மார்பு கிடையாது என்பது உண்மை. யாருக்கு இருக்கு 52 அங்குல மார்பு? ராமாயணத்துல அனுமன் மார்பை கிழித்து காட்டியதாக ஒரு புராணம் இருக்கு. அவர் கூட தனக்கு 52 இன்ச் மார்புன்னு சொன்னதாக தெரியல. விளை நிலங்களுக்கு மேல் உயரழுத்த மின்தடம் அமைப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த துத்தி ஒப்பனஹள்ளி பகுதியில் விளைநிலத்தின் மேலே உயரழுத்த மின்தடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு தடை விதிக்க கோரி அதே பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி S.M. சுப்பிரமணியம், தமிழக மின்துறை செயலாளர், இந்திய மின் வழித்தட கழகத்தின் நிர்வாக இயக்குநர், தருமபுரி ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒரு வாரம் ஒத்திவைத்தார். திம்பம் மலைப்பாதையில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகள் விபத்துக்குள்ளாவதை தடுக்கும் வகையில் எடைமேடைகள் அமைக்கப்படும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திம்பம் மலைப்பாதையில் அடிக்கடி லாரிகள் பழுதாகி நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. விபத்துக்களை தடுக்கும் வகையில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகளை கட்டுப்படுத்தும் வகையில் எடைமேடை அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் கதிரவன், காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் ஆகியோர் ஆலோசனை நடத்தி புதுவடவள்ளி, சமத்துவபுரம் எதிரேயும் ஆசனூரிலும் எடைமேடைகள் அமைப்பது என முடிவு செய்தனர். கிருஷ்ணகிரியில் பட்டப்பகலில் கடையில் வேலை செய்த பெண் குத்தி கொலை செய்யப்பட்டார். காவேரிப்பட்டினத்தை அடுத்த கருக்கன்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி. விவாகரத்தான இவர் கிருஷ்ணகிரி ஜக்கப்பன் நகரில் உள்ள பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் பணியாற்றி வந்தார். செல்விக்கும் காவேரிப்பட்டினம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த தௌலத் என்ற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. செல்வி பணம் கேட்ட நிலையில் அதை கொடுப்பதற்காக அவர் பணியாற்றி வந்த கடைக்கு சென்றுள்ளார். அப்போது செல்வி வேறு ஒரு ஆணுடன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த தௌலத் செல்வியை அங்கிருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்தார். சரணடைந்த தௌலத்திடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உலகின் மிக பெரும் பக்தி சங்கமாக கருதப்படும் கும்பமேளா கோலாகலத்திற்காக அலகாபாத் நகரம் வேகமாக தயாராகி வருகிறது. பிரயாக்ராஜ் என அலகாபாத் நகரின் பெயரை மாற்றிய பிறகு நடைபெறும் முதல் கும்பமேளா நிகழ்ச்சிக்கு 4300 கோடி ரூபாயை உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி தொடங்கும் 55 நாள் கும்பமேளா விழாவில் 15 கோடி பேர் பங்கேற்க உள்ளனர். கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்களுக்காக கங்கை மற்றும் யமுனை கரைகளில் நட்சத்திர ஹோட்டலில் உள்ள வசதிகளுடன் கூடிய 2000 கூடாரங்களை அந்த மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது. அந்த கூடாரங்களில் வரவேற்பறை, 2 படுக்கையறை மற்றும் குளியலறை, கழிவறை உள்ளிட்ட பல வசதிகள் உள்ளன. அவற்றில் தங்க விரும்புவோர் இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணியை கைகழுவி விட்டு சமாஜ்வாதியும் BSPயும் தொகுதி பங்கீட்டை அறிவித்த அதே நாளில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் CBI வளையத்திற்குள் சிக்கியுள்ளார். இரு கட்சிகளுக்கும் தலா 37 இடங்கள் மற்றும் RLD கட்சிக்கு 3 இடங்கள் என பங்கீடு முடிந்தது. இந்த நிலையில் கனிம கொள்ளை தொடர்பான வழக்கில் IAS அதிகாரி சந்திரகலா உள்ளிட்ட 11 பேர் மீது CBI நேற்று வழக்கு பதிவு செய்தது. 2012இல் அகிலேஷ் முதல்வராக இருந்தபோது நடந்த கனிம கொள்ளையை விசாரித்து வரும் CBI அப்போது உயர் பதவி வகித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. அப்போது சுரங்கத்துறை அகிலேஷிடம் இருந்தது.
மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் நீக்கப்பட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்தமான் நிகோபார் மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றின் பொறுப்புகளையும் கோயல் கவனிப்பார். துணை ஒருங்கிணைப்பாளராக சி.டி. ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக இப்பொறுப்பை வகித்து வந்த முரளிதர ராவ் 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து மாற்றப்பட்டு கர்நாடக மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி மாநில பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 17 மாநிலங்களின் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 7 மாநிலங்களுக்கான பொறுப்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். யுஜிசி நெட் தேர்வு முடிவுகளை NTA என்னும் தேசிய தேர்வு முகமை நேற்றிரவு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய தகுதி பெறுவதற்கும் PhD ஆய்வு படிப்புக்கான பல்கலைக்கழக மானிய குழுவின் உதவித்தொகை பெறுவதற்கும் இத்தேர்வில் வெற்றி பெறுவது கட்டாயம். இதற்கு முன்பு வரை CBSE நடத்திய இத்தேர்வை நடத்தும் பொறுப்பினை ஏற்ற தேசிய தேர்வு முகமை அதை முதல் முறையாக ஆன்லைனில் நடத்தியது. 85 பாடங்களுக்கு 6.81 லட்சம் பேர் எழுதிய இத்தேர்வில் உதவி பேராசிரியராக 44,000 ஒருவரும் உதவி பேராசிரியர் மற்றும் உதவித்தொகை பெற என இரண்டிற்கும் சேர்த்து 3,883 பேரும் தகுதி பெற்றுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பல்லியா மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் மாணவர்கள் முன்னிலையில் நடந்த ஆபாச நடன நிகழ்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்மன் தோட்டா கிராமத்தில் உள்ள பள்ளியில் ஏழைகளுக்கு இலவச போர்வை வழங்கும் நிகழ்ச்சி என்ற பெயரில் அரைகுறை ஆடை அணிந்த ஒரு பெண் உடலை குலுக்கி ஆபாச அங்க அசைவுகளுடன் துள்ளி துள்ளி நடனமாடியுள்ளார். இந்த நிகழ்ச்சியை கிராம தலைவர் ஏற்பாடு செய்துள்ளார். அதை உயரதிகாரிகள் போலீசார் கண்டுகளிக்க ஒருவர் ரூபாய் நோட்டுகளை அந்த நடன குழுவின் மீது இறைத்தபடி செல்லும் அந்த வீடியோ வைரலானது. அதைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சீன ராணுவம் போருக்கு எந்நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். சீனாவின் மத்திய ராணுவ கமிஷன் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அதன் தலைவரும் அந்நாட்டின் அதிபருமான ஜி ஜின்பிங் மிக வேகமாக நவீனமாகி வரும் சீன ராணுவம் போருக்கும் எத்தகையதொரு நெருக்கடியும் எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் சீன கம்யூனிஸ்ட் இடும் கட்டளைகளை உறுதிபட நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர நாடு என பிரகடனப்படுத்திக் கொண்ட தைவானை சீனாவின் ஒரு பகுதி என சில தினங்களுக்கு முன்பு சர்ச்சை கருத்தை உதிர்த்த ஜின்பிங் அதை சீனாவுடன் மீண்டும் இணைப்பதற்கு பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருந்தாலும் தயார் என கூறியிருந்தார். தைவானின் பாதுகாப்புக்கு ஒத்துழைக்கும் வகையிலான ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டதற்கு பதிலடியாக அவர் இவ்வாறு கூறியிருந்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் பொருளாதார கொள்கைக்கு எதிரான போராட்டம் மீண்டும் வெடித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக பிரான்ஸ் நாடு முழுவதும் கடந்த நவம்பர் மாதம் போராட்டம் வெடித்தது. எண்ணெய் விலை குறைக்கப்பட்ட நிலையிலும் அதிபருக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து வருகிறது. கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டங்களையொட்டி ஓய்ந்திருந்த வார இறுதி போராட்டம் நேற்று மீண்டும் தொடர்ந்தது. தலைநகர் பாரிஸில் பல வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. போலீசார் தடியடி நடத்தி போராட்டம் மஞ்சள் சட்டை அணியினரை கலைத்தனர்.